மொத்தம் ஒரு 16 மாநிலத்திலிருந்து ஆல்பபெட் பிரகாரம் ஏபிசி என்று தமிழ்நாடு வரை அழைத்திருக்கிறார். எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் சில அறிவுரைகளை வழங்குவதற்காகவும் புதிய கைட்லைன்ஸ் கொடுப்பதற்காகவும் இங்கே வர வைத்திருக்கிறார்கள். இப்போது மதிய உணவு எல்லோரும் அருந்திவிட்டு கூட்டத்திற்கு செல்லுகிறோம். கூட்டத்தில் முடித்துவிட்ட பிறகு என்ன கைட்லைன்ஸ் வரைமுறைகள் கொடுத்திருக்கிறார்கள், அறிவுரை வழங்கியிருக்கா என்பதை உங்களுக்கு தெரிவிப்போம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கோரிக்கை இல்லை, இது ஒன்லி அவங்க அட்வைஸ் பண்றாங்க. கூப்பிட்டு எப்படி கட்சியை நடத்தணும், கட்சியுடைய டெவலப்மெண்ட் மீட்டிங் தான். சார், அதே போல தற்போது இந்த அதிமுக பாஜகனுடைய அந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு. எடப்பாடி நீர் தான் வந்துட்டு போய் அமைச்சரை பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலை வந்திருக்காரு. கேட்டா வந்துட்டு வெளியில இது கூட்டணி பட்டியல இருந்த தமிழ்நாட்டினுடைய நிலை, அதனுடைய சட்டம் ஒழுங்கு எல்லாமே மகிழ்ச்சி. எந்த மொழியும் திணிக்கக்கூடாது. எங்கள் குழந்தைகளுக்கு, தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை படிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருந்தால் மகிழ்ச்சி. அதேபோல தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய சமஸ்கிரா சிக்ஷாவுடைய நிதியாகட்டும், வெள்ள நிவாரணமாகட்டும், ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாகட்டும், யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையாட்ட கேட்டிருந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் என்ன நடந்தது என்று உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். என்ன நடக்க போகிறது என்பதை பற்றியும் தெரியும். ஒருவேளை அதிமுக பாஜக இணைந்தால் தற்போது இருக்கக்கூடிய திமுக இன்றைக்கு திமுக தலைமை தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஹைகமாண்ட் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் சேர்ந்து முடிவு செய்வார்கள். இது பாலிசி மேட்டர்.